ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பையன் அவள் ஃப்ரெண்டோட ட்ரிங்க்ல எதையோ போடுறத பார்த்துட்டா. அந்த பொண்ணு வந்ததும் கேஷுவலாக ட்ரிங்க் பண்ணலான்னு ஆரம்பிக்கும்போது, குடிக்காத, இவன் நீ குடிக்கிற ட்ரிங்க்ல வேற எதையோ போட்டான்னு சொல்ல. அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு சொல்லுது. கரெக்டாக ஹீரோ வந்ததும் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்ல, நீ பண்ணதுக்கு என்ன தண்டனை உனக்கு கிடைக்குமான்னு அவன் லா பேச, நான் அப்படி எதையுமே கலக்கலங்கிறான். நீ எதுவும் கலக்கலன்னா அப்போ குடிச்சு காட்டுன்னு கேட்க, அவன் மொத்தத்தையும் குடிச்சிட்டு உள்ள இருந்து ரிங்கை எடுக்கிறான். இவங்களுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுச்சு. உன்கிட்ட இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தான் பிளான் போட்டிருந்தேன், இவங்க தான் உள்ள புந்து கெடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்லவும், ஓகே பரவாயில்லன்னு அந்த பொண்ணே ரிங்க மாட்டிக்கிட்டா. அப்புறம் என்ன, 2 பேரும் அங்கே சந்தோஷமா சேர்ந்துறேன். இவங்க 2 பேரும் சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டு ட்ரிங்கை எடுத்து கல்யாணம் பண்ணி குழந்தை குடியோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லி சியர்ஸ் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் அந்த ட்ரிங்கிங் கேம் விளையாட நம்ம ஹீரோயின் தான் தோத்து போய் குடிச்சுக்கிட்டே இருக்கா. ஓவர்லோட் ஆகி போயிட ஹீரோ தான் தூக்கிட்டு வரான். இனிமேல் இப்படி நீ குடிக்கவே கூடாதுன்னு சொல்ல, நீ இல்லைன்னாலாம் நான் குடிச்சிருக்க மாட்டேன் கோ, எனக்கும் உன் கூடவே சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழணும், குழந்தை குட்டியெல்லாம் பேத்துக்கணும்னு ஆசையோடு பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட் ஹீரோ ரெடி பண்ணி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததும் வா 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 வந்து உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட, அவன் கிட்ட வந்ததே அவன் பயந்து போயிட்டான். பட் அவன் வாயை துடைக்க தான் வந்திருக்கான். ஆனால் அப்படியே 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட ரொமான்ஸ் பயங்கரமாக போகும்போது கரெக்டாக அவங்க அம்மா இதை பார்த்துட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. ஹீரோ வேற கைவிட மாட்டான். உன்னோட பேர் என்ன, எப்போ இருந்து 2 பேரும் டேட் பண்ணுறீங்கன்னு கேட்க, ஹீரோ தான் பதில் பேசுகிறான். கொஞ்ச நாளாக தான் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, ஆண்டி எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு, நான் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு போக பார்க்க, இரு நானே கொண்டு வந்து விடுறேங்கிறான். நீ இரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு அவனோட அம்மா கூப்பிடேன். பரவாயில்ல நானே போய்க்கிறேன், நீ காலேஜ்க்கு மறக்காமல் வந்துருன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இப்போ எதுக்காக நீங்கள் திரும்பி வந்திருக்கீங்கன்னு இவன் கேட்கவும், நாளைக்கு நம்ம போய் உனக்கான விசாக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம், அப்ராட்ல உனக்கான ப்ரொஃபஸர் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன்னு சொல்ல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சோகமாக உட்காந்துட்டு இருக்க. ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு கு எங்க காணும்னு சொல்லி கேட்க, அவனோட அம்மா வந்துட்டாங்கடின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ நேராக அவனோட சாரை மீட் பண்ணி, கொலம்பியாவில் இருக்க ப்ரொஃபஸர்கிட்ட எனக்காக எங்கள் அம்மா ஆல்ரெடி பேசிட்டாங்க, என்னை அங்கே போய் படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் தான் உனக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எழுதி கொடுத்தேன்னு சொல்லும்போது, இதையே நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு கேட்குறான். இது உனக்கான ஒரு நல்ல விஷயம் தானே, ஏன் உனக்கு போக விருப்பம் இல்லையான்னு கேட்க, நானே இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்கிறான். ஏன் மியாக்காகவான்னு இவங்க கேட்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, அவளை பார்த்த ஜூனியர் பொண்ணு சீனியர் கோ அப்ராட் போறாருன்னு கேள்விப்பட்ட உண்மையான்னு கேட்க, இவளுக்கே இந்த விஷயம் தெரியாதாச்சே. ஐயோ உங்களுக்கு தெரியாதா, நான் ஒரு நாள் சாரை மீட் பண்ண போகும்போது அவர் தான் சீனியர் கூக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதிட்டு இருந்தாரு, அதை வச்சு தான் கேட்டேன்னு சொல்லும்போது, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரவும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த ஜூனியர் பொண்ணெல்லாம் திருந்திட்டா. ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிட்டது ஹீரோவோட கிளைண்ட்டு தான். இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க சென்னுன்னு கேட்க, நீயும் ஃபேஷன் டிசைனர் ஸ்டூடெண்ட் தானே, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக என்னோட தம்பி கூட ஃபேஷன் டிசைனர் தான், அவன் பாரிஸில் படித்தான், இப்போ தான் திரும்பி வந்திருக்கான், ஸோ ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி, நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பான், பர்ஃபெக்டான ஆளும் கூட, பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு தம்பி வந்ததும் கோத்தொட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, அவனோட சாரு ஏன்னா நான் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க லவரோட எடுத்த ஃபோட்டோவை காட்டுறாரு. அப்போது எனக்கு அப்ராடுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது, அங்கே போய் படிச்சுட்டு வந்து சந்தோஷமாக இங்கே அவளோட சேர்ந்துக்கலாங்கிற பிளானில் தான் நான் இருந்தேன். என்னோட காதல் மேலே எனக்கு நம்பிக்கை வச்சு போனேன். பட் திரும்பி வந்து பார்க்கும்போது அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் என்னோட வாழ்க்கை இப்போ வேல்யூ ஆயிருக்கு இல்லையா, இந்த ஒரு பிளேஸில் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட படிப்பு. ஸோ இதே போல் என்னோட ஸ்டூடெண்ட்க்குமே நான் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். லைஃபுங்கிறது எக்ஸாம் கிடையாது, ஏன்னா எக்ஸாமில் சரியான ஒரே பதில் தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்மளால் எதை வேணால் சூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம தேர்ந்தெடுத்த வழியில் நம்ம எப்பவும் நேர்மையோடு இருக்கணும். உன்னோட பதில் என்னன்னு எனக்கு தெரியும், பட் அது உனக்குள்ள டீப் டவுனாக இருக்கு, நீ ஏன் புரிஞ்சுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த புதுசாக வந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு காலை பண்ணி தயவு செஞ்சு என்னை காப்பாற்றி விட்றேன்னு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ண, கரெக்டாக அவள் கால் பண்ணதும், என்னது நம்ம ரூமில் நெருப்பு பிடிச்சிக்கிச்சான்னு சொல்லிட்டு ஓடி பார்க்க, இன்னும் சாப்பிட்லையேன்னு கேட்குறான். எடுத்து டபக்குன்னு சாப்பிட விக்கிக்கிச்சு. ஸோ அவன் தான் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இருக்கானா. கரெக்டாக நம்ம ஹீரோ கால் பண்ண இந்த விஷயத்தில் அவள் அதை கவனிக்காமல் போயிட்டா. ஸோ உடனே ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விசாரிக்க ஒரு கெஃபேல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். சொல்ல போனால் அந்த கெஃபே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கான். உள்ளே இருக்க நம்ம ஹீரோயினும் சரி நான் கிளம்புறேன்னு போகும்போது, நம்ம எப்போ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு கேட்குறான். அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு இவ சொல்லும்போது, இட்ஸ் ஓகே ஒரு ப்ராப்பரான குட் பை சொல்லாமேன்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக ஹக் பண்ண, இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான்.
ஆனால் இவன் பார்த்துட்டு போனது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. கால் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ நேராக ரூம்க்கு வந்ததும் அந்த பையனை மீட் பண்ண விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கு அப்ராடுக்கு போறானாமான்னு சொல்ல, ஓ சுத்துற வரை சுத்திட்டு கழட்டி விட்டு போறானா, அப்போ உன்னோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு அவ திட்டேன். இங்க பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா லவ் கோர்ஸ் மேம் இருக்காங்கல்ல மிஸ் பூ, அவங்க இவனை பார்த்துட்டு இங்க என்னடா பண்றேன்னு கேட்க, நீங்க எடுக்கிற அந்த லவ் கோர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, அவ்வளோ கஷ்டமான கோர்ஸை நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாதுன்னு சொல்லி பேசி பேசி அப்படியே மட்டையாகிட்டான். சரின்னு ஃபோனை எடுத்தா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறது தான் வால்பேப்பராக வச்சுருக்கான். ஸோ டேரெக்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணி இது மாதிரி அவன் பாரில் ரொம்ப குடிச்சிக்கிட்டு புலம்பிட்டு இருக்கான், வந்து கூப்பிடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல உடனே ஓடி வந்துட்டான். பாரு உன்னை கேட்டு கேட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, இவனை பார்த்தா அழுத மாதிரியே தெரியலையேன்னு கேட்குறா. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொன்னேன், பட் உன்னோட பேர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, கு கொஞ்சம் எந்திரி அப்படின்னு அவனை எழுப்புனா என்னை தொடாத எனக்கு கூடிக்கணும்ட்டு இருக்கான். டேய் வாடா போலாம் அப்படிங்கும்போது மேலேயே சாஞ்சுக்கிட்டான். ஏதோ பிரச்சனைன்னு இவங்களுக்கும் தெரியும். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டுறதால பிரச்சனை மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, இல்லை நான் வரமாட்டேன், என் அம்மாவை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, என் மேலே அவங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, என்ன ப்ரெஷர் போடுறாங்கன்னு கேட்கும்போது சின்ன வயசுலேருந்தே அவங்க சொல்கிறத மட்டுமே செய்ய சொல்கிறாங்க, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்க போகும்போது பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஓரளவு தெளிய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இந்த இடத்த மறந்துட்டியா, லாஸ்ட் டைம் நீ தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, அன்னைக்கும் நீ இப்படி தானே வேற யாரோவே டேட் பண்ணேன்னு கேட்கும்போது, டேட்டா கஃபேல நீ ஒரு பையனோட இருந்தது நான் பார்த்தேன்னு சொல்ல, ஓ அதுவா, அது உன் கிளைண்ட் ஷென்னோட பிரதர்னு அவங்க தான் இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணதான் நான் பார்த்தேன்னு சொல்கிறான். அட அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவர், இது மாதிரி ஹக் பண்ணி க்ரீட் பண்ணுறதெல்லாம் சாதாரணம் தானே, ஆனால் நீ அப்ராடுக்கு போகிற விஷயத்தையே என்கிட்ட மறைச்சிட்டலன்னு கேட்கும்போது, அது நானே இன்னும் முடிவு பண்ணல, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, முன்னாடி லவெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸோ அப்ராடுக்கு போய் படிக்கிறதுல எந்த வித ஹெஸ்டேஷனும் இல்லாமல் இருந்தேன், பட் இப்போ உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கு மியா, உன்னை விட்டு என்னால் போகவே முடியாதுன்னு சொல்ல, அவள் டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அப்படின்னு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு குளிரடிக்குது குடிடான்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் கிளாஸ்க்கு அவனை கூட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா உள்ளே இருக்காங்க. நீ மியா தானே, உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு, எத்தனை நாளாக உனக்கு கூவை தெரியும்னு கேட்க, எலக்டிவ் கோர்ஸ் ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்கோம், ஸோ ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக தெரியும்னு சொல்ல, அப்போ அவனோட பாஸ்ட் உனக்கு தெரியாதுல்ல, வா நான் கட்டுறேன்னு சொல்லி இத்தனை வருஷமா அவன் வாங்கின மெடல்ஸ் எல்லாம் அத்தனை இருக்கு, நான் அவன் பெரிய லெவலில் வரணும்னு அவனுக்கு வச்ச ஒவ்வொரு கோலையும் அவன் அச்சீவ் பண்ணிக்கிட்டே தான் இதுவரை வந்திருக்கான். ஆனால் இப்போ உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான், அவன் மாறிட்டான். இப்போ அப்ராடுக்கு போகிறதுலேருந்து மட்டும் அவன் கிவ் அப் பண்ணிட்டானா அவனோட கனவுக்காக அவனோட ஃப்யூச்சருக்காக அவன் போட்ட இத்தனை வருஷம் எஃபோர்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும். நீ அவனை உண்மையாக லவ் பண்ணுறனா அவனுக்கு எது நல்லதோ அதை தான் நீ பண்ணணும், அவனோட ஃப்யூச்சருக்கு குறுக்க நீ நிற்கக்கூடாதுன்னு சொல்ல, இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ இவளை நினச்சிதான் போக மாட்டேங்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறா. அவங்க அம்மாவும் இவகிட்ட இவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ கால் பண்ணி என்ன எங்கள் அம்மாவை மீட் பண்ணியா என்ன சொன்னாங்கன்னு கேட்கவும், இவளோட வாய்ஸை வச்சு ஏதோ நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். பட் இவ சொல்ல மாட்டேங்கிறா. வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கையில் க்ளவுஸை மாட்டிக்கிட்டு அவனை சும்மா விளையாட்டாதான் அடிக்க ஆரம்பிக்கிறா. பட் போக 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 ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏய் நீ என்ன லூஸ் ஆகிட்டியான்னு கேட்க, ஆமாம் உன்னை லவ் பண்ணதால் தான் நான் இப்போ லூஸ் ஆகிட்டேன், நான் எதுக்காக உன்னை லவ் பண்ணேன், நீ எதுக்காக என்னோட வாழ்க்கையில் வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. மியா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, எப்போ பார்த்தாலும் என்னோட விஷயத்திலே தலையிட்டு இருக்க, எதுக்காக நான் படிக்கிற கிளாஸ்க்கே நீயும் வந்து சேர்ந்த, எதுக்காக இப்படி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்க, எதுக்காக உன்னை நான் இவ்வளோ லவ் பண்ணுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட, பட் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கிறா. ரொம்ப அழுகவும் ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ ஹக் பண்ணி சமாதானப்படுத்தினாலும் உன் மைண்ட் ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றது எதுவுமே உனக்கு புரியறதில்ல. ஒரு பொண்ணை எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அவனும் ஹக் பண்ணி முடிஞ்ச வர சமாதானப்படுத்திட்டு இருக்கான். உன்ன மாதிரி என்னால் ஏன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியல, உனக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப அழுகிறா. போதும் நம்ம பிரேக்கப் பண்ணிப்போன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிறன்னு இவன் கேட்டதும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்பிட்டா. அவளுக்கு பிடிக்காம தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கா. என்ன தனியாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவள் போட்ட அந்த லவ் அட்வைஸ் கடையை கூட காலி பண்ணும்போது கூட அவனோட ஞாபகம் தான் வருது.
அவன் உன்னை விட்டு போகிறது உனக்கு பிடிக்கலன்னா டேரெக்டாக அவன்கிட்டே சொல்லிடு. நீ எதுக்காகடி வருத்தப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு திட்டேன். என்னால் அவனோட ஃப்யூச்சர் கெட்டு போகக்கூடாது. ஸோ நான் இந்த முடிவு தான் எடுத்தாகணும்னு சொல்கிறா. அப்போது ஒரு ஜூனியர் பொண்ணு வந்து, நீங்கள் தான் மியாவா, டேட்லாம் எப்படி பண்ணணும் நீங்கள் சொல்லி தருவீங்களாமாவேன்னு கேட்க, நான் இப்போ என்னோட பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிட்டேம்மா. லவ்ங்கிறத சொல்லி மட்டுமே கொடுக்க முடியாது. ட்ரிக் பண்ணி அவங்கள வின் பண்ணுறத விட 2 பேரும் சின்சியரோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரிம்மா, நான் இப்போ டீச் பண்ணுறதில்லன்னு சொல்ல, அந்த பொண்ணு போயிடவும் ஃப்ரெண்டு பின்னாடியே ஓடி போய் நான் உனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. பட் இப்போ சொல்லித்தரதுக்கு இவ கரெக்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்கா. எல்லாத்தையும் அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டால. அடுத்து அப்படியே கிளாஸில் வந்து அவனோட எடுத்துக்கிட்டு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறா. மேம் வந்து, இந்த செம்மோட லவ் கிளாஸ் இதோட முடியுது. காதலுங்கிறது வாழ்க்கை மாதிரி எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்காது. வருத்தங்கள் வர்றது நார்மல் தான். லவ்வுக்குன்னு ஒரே டெக்னிக் தான் இருக்குது. எல்லாத்த விடவும் 2 பேரும் சின்சியராக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அப்ராடுக்கு கிளம்பியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் 3 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனராக இருக்கா. இந்த வருஷத்தோட ஃபேஷன் வீக்கில் நீங்கள் தான் யங்கஸ்ட் கிளாத்திங் டிசைனராக இருக்கீங்க. உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே வியக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட டிசைன் கான்செப்டே லவ் தான். லவ் ஆபத்தான ஒன்றா தோணினாலும் அதே நேரம் அதிகமான ப்ரொடெக்டிவான ஒரு ஃபீலை கொடுக்கும். என்னோட வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமாகவும் லவ் தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ்வோடு செஞ்ச கிளாத்தை போடும்போது அவங்களும் இதை ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன்னு சொல்லி முடிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் ஒரு பெரிய லாயர் ஆகிட்டான். என்ன கேட்டால் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2 பேருமே உங்கள் குழந்தைய ரொம்ப விரும்புகிறீங்க. ஸோ ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் 2 பேரும் ஃபோக்கஸே பண்ணாதீங்க. கேஸ் போட்டு குழந்தைய கஸ்டடி எடுக்கிறதெல்லாம் குழந்தைக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்கும். அதை விட ஒரு ஈஸியான வழி இருக்குது. என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் நான் உங்கள் பக்கம் தான் நிற்பேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ. இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லாயரை நான் இப்போ தான் மீட் பண்ணுறேன். பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. லாயர் கோன்னு ஒரு சவுண்டு கேட்க வருது நம்ம ஹீரோயினு. இப்போது பொண்ணுங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க போலையே கிளாஸ்மேட் கூன்னு கேட்க, அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க் பண்ணும். நீ எனக்கு ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருக்க கிளாஸ்மேட் மியா. இன்னைக்கு ஷோ எப்படி போச்சுன்னு கேட்க, கம்ப்ளீட் சக்ஸஸ் தான். என்ன நீ தான் இல்லாமல் போயிட்ட. பட் என்ன இருந்தாலும் வேலை செய்யும்போது நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு சொல்ல, அப்போது நார்மலாக ஹேண்ட்ஸமாக இல்லையான்னு கேட்கவும், அவன் டையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணி விட்டுட்டு ஹேண்ட்ஸமாக தான் இருக்குன்னு சொல்ல, ஓகே இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் ரொம்ப நிறைய வேலை பார்த்துட்டா. ஸோ அவளோட சக்ஸஸை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்லன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு கிளம்ப 2 பேரோட கிஸ் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. எப்படி 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு தெரியணும்ல. அன்னைக்கு லவ் கிளாஸ் இதோட முடிய போகுதுன்னு மிஸ் ஓ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவங்க அம்மாவோட அவன் கிளம்பும் போதே நான் போகலன்னு சொல்லியிருக்கான். இது உனக்கு திரும்ப கிடைக்காத ஒரு வாய்ப்புன்னு உனக்கு தெரியும்லன்னு அவங்க கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போதாம்மா ரியலைஸே பண்ணேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பபுள்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்னோட ட்ரீம்க்காக நான் அதிகமாகவே உழைச்சிட்டேன். பட் மியாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில் இன்னொரு பாதையும் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளை இழக்க நான் விரும்பலை. இந்த முடிவில் நீ தெளிவாக தான் இருக்கேன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இந்த அப்ராடுக்கு போகிற வாய்ப்பை இழந்தேன்னா பெரிய விஷயமே இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப இன்னொரு சான்ஸை என்னால் ஏற்படுத்திக்க முடியும். பட் லவ்வுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதை இழந்தா மொத்தமாக போயிடும். ஸோ நான் அவளை இழக்க விரும்பலைன்னு சொல்ல, அவங்க அம்மாவும் அவனை புரிஞ்சுக்கிட்டு காரை ஸ்டாப் பண்ணி போன்னே சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக ஓடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோயினை ஃப்ரெண்டு முன்னாடி பிடிச்சி தள்ளிவிட, ஐ லவ் யூ மியா, கடைசி வரைக்கும் உன் கூட மட்டுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல, ஹாப்பியாக 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சுற்றி எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்க 2 பேரும் சந்தோஷமாக கிஸ் பண்ண, இப்படியே இந்த லவ் கிளாஸ் சூப்பராக முடியுதுன்னு மிஸ்ஸும் கத்த பாட்டு போட்டு எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் எடுக்கப்பட்டதா இந்த ஃபோட்டோ. அதுதான் ஹீரோ அவனோட டேபிளில் வச்சுருக்கான். இப்படியே இதை காட்டிக்கிட்டே அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டில் ஹீரோ மாஸ்க் போட்டு தானே உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாஸ்கை எடுத்து ஹீரோனை பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமான க்யூட்டான ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதால தான் நான் போட்டேன். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.